நிறைய பேர் கேட்குறேன்ட்டு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீசன் ஸ்டார்ட் ஆகி 18 மணி நேரத்தில் எப்படி ஒரு ரீஜன் என்ட்ரி போடுறீங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ இதுக்காக நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் சொல்ல போகிற இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாகவே நீங்களும் ரீஜன் என்ட்ரி போட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சோலோவில் நிறைய பாயிண்ட் ஏறுமா, டுவோவில் நிறைய பாயிண்ட் ஏறுமா, இல்லைனா ஸ்குவாடில் நிறைய பாயிண்ட் ஏறுமான்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் தான் உங்கள் டிஎன் சூர்யா பேசுகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா நாங்க ரீஜன் புஷ் பண்ண முச்சு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவோமோ அது தெளிவாவே நான் சொல்றேன் இந்த ஒரு வீடியோல. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் பிளஸ் பாருங்க. இதுல நம்மளுக்கு கரீனா என்ன பாயிண்ட்க்குலாம் பிளஸ் தராங்கன்னு சொல்லிட்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேப் டவுன்லோட் தான். இந்த ஒரு மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு கரீனா கிட்டத்தட்ட 10% போனஸ் பாயிண்ட் தராங்க. நீங்க டீம்ல இருக்க முச்சு லெஃப்ட் சைடுல இந்த ஒரு கோல்டு கலர்ல ஸ்டார் காட்டும். இதுதான் அந்த ஒரு மல்டி மேப் போனஸ் டவுன்லோட்ல இருந்தா. நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா கிராஸ் மோட் போனஸ். இந்த ஒரு போனஸ் என்னதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்ல நீங்க மாஸ்டர் இருக்கணும். சிஎஸ்ல நீங்க மாஸ்டர் அடிச்சுட்டு பிஆர் ஆடினீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் மோட் போனஸ்னு சொல்லிட்டு 15% தருவாங்க. அடுத்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹீல் டீமேட், ரிவைவ், அப்புறம் ஹெல்ப் அப், இந்த மூணுத்துக்குமே சேர்த்து பாயிண்ட் கிடைக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹீல் டீமேட்க்கு என்ன பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட டீமேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் அடிக்கணும். 600 HP ஏத்தி விட்டீங்கன்னா உங்க டீமேட்டுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அடிச்சே கிட்டத்தட்ட 2 பாயிண்ட் கிடைக்கும். 2 பாயிண்ட்லாம் என்னடா ஒரு பாயிண்டான்னு கேட்பீங்க. பட் ரீஜன் புஷ் பண்ண முச்சு ஒரு பாயிண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரிவைவ். இதுல ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட டீமேட்டை 3 பேரை ரிவைவ் பண்ண மட்டுமே போதும். உங்களுக்கு அதுக்காக 3 பாயிண்ட் தராங்க. அப்புறம் லாஸ்டா பாத்துக்கிட்டீங்கன்னா ஹெல்ப் அப். ஹெல்ப் அப்க்கு என்ன பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட டீமேட் டவுன்ல இருக்கும்போது நீங்க அவங்கள போய் ரிவைவ் மட்டும் தான் பண்ணணும். சோ அப்படி நீங்க 2 தடவை ரிவைவ் பண்ணா மட்டுமே போதும். உங்களுக்கு அதுக்குமே 2 பாயிண்ட் தராங்க. சரி வாங்க திரும்ப ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட டீமேட் டவுன்ல இருக்கும்போது 2 தடவை ரிவைவ் பண்ணணும். அப்புறம் செகண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா 3 தடவை நம்மளோட டீமேட் வெல்டிங் மிஷின்ல போய் ரிவைவ் பண்ணணும். தேர்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட டீமேட்க்கு கிட்டத்தட்ட 600 HP ட்ரீட்மெண்ட் அடிக்கணும். இவ்வளவு நீங்க பண்ணாலே போதும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் கிடைக்கும். உங்களோட டீமேட்ஸ் வச்சு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அட்டாக் ஆடாம இவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்டில் ஸ்கோர். இது ஃபுல் பிளஸ் பண்றதுக்காக என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க தரமா அட்டாக் ஆடி 5000 டேமேஜ்ல இருந்து 7000 டேமேஜ்க்குள்ள இருந்து 8 கில் அடிச்சாலே போதும். உங்களுக்கு பேட்டில் ஸ்கோர் ஃபுல் பிளஸ் ஆகும். உங்களுக்கு அட்டாக் அவ்வளவு ஆட வராதுன்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அட்டாக்கே ஆடாத நீங்க இந்த மாதிரி ஹிஸ்டரி வைக்கிற அளவுக்கு உங்களை ப்ரோ பிளேயர் ஆக்கிடுறேன். அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், ஆனர் ஸ்கோர் 100 இருக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு பாயிண்ட் இருக்கு. அதுதான் என்னதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பிஹேவியர் ரேட்டிங் பாயிண்ட் தான். அதுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5% தருவாங்க பிஹேவியர் ரேட்டிங் பாயிண்ட். அப்புறம் அட்டாக்கிங்ல இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் ரேட்டிங் பாயிண்ட் தான். கோல்டன் ரேட்டிங் போட்டாலே போதும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் கிடைக்கும். கோல்டன் ரேட்டிங் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க கில் அடிக்கணும்னு ஒரு விஷயம் மட்டுமே இல்ல, அர்சனல் ஓபன் பண்றது, டீம்மேட்டை ரிவைவ் பண்றது, ட்ரீட்மெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கும் ஏறும். கோல்டன் ரேட்டிங் இன்னுமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நான் இன்னுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா போய் அடிக்கிறது தான். உங்க டீம் கோஆர்டினேஷனோட சேர்ந்து கரெக்டா லாஸ்ட்ல எண்ட் ஜோன்ல போய் அடிச்சிருங்க. அதுக்காகவே கிட்டத்தட்ட 5 பாயிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. சோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இப்பவுமே கன்சிஸ்டன்சியா பிராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்களும் கண்டிப்பா ரீஜன் அடிச்சிடலாம். உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. சோ இவ்வளவு விஷயம் சொன்ன எனக்கு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சோலோல ப்ளே பண்றது பெட்டரா, ஸ்குவாட்ல ப்ளே பண்றது பெட்டரா, இல்லனா டுவோல ப்ளே பண்றது பெட்டரான்னு சொல்றேன். சோலோல ப்ளே பண்ற உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோ ரிவைவ் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு நீங்க ஹார்ட்ல இருந்து ரிவைவ் பண்ணீங்கன்னா அதுல ஒன்று 2000 நம்மளுக்கு. அப்புறம் ஹெல்ப் அப், ரிவைவ், ஹீல் டீம்மேட், இந்த 3 பிளஸுமே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு டீம்மேட்டே இருக்காது. ஸோ மோஸ்டா சோலோ ப்ளே பண்ண டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான். இதுல ஒரு சில பேர் ஸ்ட்ராட்டஜியா ப்ளே பண்ணுவாங்க, ரேட்டிங் மட்டும் போட்டு வெளில வருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். டுவோல ப்ளே பண்ணீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்டா டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி உங்களோட டீம்மேட் ஒருத்தர் இழந்துட்டீங்கனாலும் போதும், டீம் வைப் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ மோஸ்டா நீங்க டுவோல போகும்போது ஜோன்சரை வச்சு கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டுவோவும் பெஸ்ட் தான். பிகாஸ் நீங்க டுவோல ஹீல் டேமேஜ்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்குவாடுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது ஃபுல்லாவே ஸ்குவாடுக்கு மட்டும் தான். அண்ட் இவ்வளவு சீசன் நம்மளுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆனது 3:30க்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் இப்பத்துல இருந்து அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே ப்ரோ அப்ப சீசன் எத்தனை மணிக்குன்னு கேட்டீங்கன்னா மார்னிங் 8:30க்கு ஸ்டார்ட் ஆயிரும் நம்மளுக்கு சீசன். அண்ட் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா என்ன வீடியோ வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரை பை கைஸ்.